வீட்டில் திருமகள் வாசம் செய்ய பூஜை அறையில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும். வீட்டு முற்றத்தில் துளசி மாடம் வைத்து துளசி மாதாவை கும்பிட வேண்டும். எதிர்மறை சொற்களை தவிர்த்து இனிமையான சொற்களையே பேச வேண்டும். முன்னோர்களின் நினைவு நாட்கள் அவர்களை நினைத்து வழிபட வேண்டும். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது என்பதால் நாம் இறைவனிடம் சரணடைந்தால் ஒளிமயமான எதிர்காலம் அடையலாம். விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க நியதிகள்: அனைவரிடம் அன்பாக பேச வேண்டும். கோபப்படுதல் கூடாது. விரதத்திற்கு முதல் நாளே வீட்டை கழுவி மொழுவி கோலம் போட வேண்டும். பூஜை அறையை புனிதமாக அறையாக மாற்ற வேண்டும். தெய்வங்களின் படத்தை பூஜை அறையின் மைய பகுதியில் ஆனைமுக பெருமாள் படத்திற்கு அருகில் வைக்க வேண்டும். 5 முகம் விளக்கேற்றி தெய்வத்திற்குரிய பாடல்களை படிக்க வேண்டும். 5 வகை எண்ணெய், 5 வகை பழம், 5 வகை நெய்வேத்தியம் வைப்பது நல்லது. எல்லாவற்றிற்கும் மேலாக இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகல என்ன செய்யலாம்? சிவனை பிரிந்த உமாதேவி மாங்காட்டில் தவம் இருந்து தன் ஜென்ம நட்சத்திரமன்று மணலால் சிவலிங்கம் செய்து வழிபட்ட பிறகே கணவருடன் சேர்ந்து வாழும் நிலை உண்டானது. எனவே ஜென்ம நட்சத்திரத்தன்று குழையை தழுவிய காமாட்சியம்மன் படத்தை வைத்து வழிபட வேண்டும். காஞ்சிபுரம் சென்று வழிபடலாம். மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் இளையாற்றுங்குடியில் குழையை தழுவிய காமாட்சி அம்மன் உள்ளார். இவருக்கு பிரிந்தவரை இணைக்கும் ஆற்றல் உண்டு. ஒவ்வொரு மாதமும் வரும் ஜென்ம நட்சத்திரம் தேதியில் குறித்து வைத்துக்கொண்டு வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும்.